எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காரைக்குடியிலேருந்து. ஏன்னா நான் நேற்று ஈவினிங்கே காரைக்குடிக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு லைவ் போட்டு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து காலையில் ஷூட்டிங்க்கு வந்து ரெடி ஆகணும். பட் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கான நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகணும். அங்கே எங்களுடைய காஸ்டியூம்ஸு அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் அந்த எங்கள் டேரக்டர் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பேசி எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த வீடு எந்த வீடு எங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இதுன்றதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இது எப்போவும் எல்லா சீரியல்லையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அது இல்லாமல் இது வந்து இந்த டீம் வந்து நியூவாக வந்துட்டு அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்திருக்கிறதால இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறோம் இல்லையா? உண்மை தானே? நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். ஓவர் திங்கிங்னா என்ன? அதிகமாக நடக்கிற விஷயங்கள், நடக்காத விஷயங்கள், அப்படி நடந்துருமா இப்படி நடந்துருமான்னு ஒரு கற்பனைக்குள்ளேயே பயத்திலே இருப்போம் இல்லையா? நான் ரொம்ப சொல்கிறது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருப்போம். எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மைண்ட் மட்டும் ஒரு செகண்ட் கூட குவைட்டாகவே இருக்க மாட்டேங்குதுல்ல. அப்போது நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம். அப்போனா நீங்கள் தயவு செஞ்சு இதை கவனமாக கேளுங்க. நீங்கள் வீக் இல்லை, டயர்டாக இருக்கீங்க. இந்த உலகத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ஓவர் திங்க் பண்ணுறவங்க ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? டேஞ்சரஸ்னால் நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. அவங்க வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே டெய்லி அவங்களுக்குள்ள ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். என்னன்றது புரியல. அவங்க நான் எப்படி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு போராடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டு அந்த அமைதியான நேரத்தில் படுக்கும் பொழுது உலகமே அமைதியாக இருக்கும் பொழுது, ஆனால் இவங்க அமைதி இல்லாமல் நான் சரியாக இருக்கேனா, நான் செய்கிறதெல்லாம் சரியா, மற்றவங்க என்னை கைவிட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்போம். நம்ம தனியாக அதை யோசிச்சுட்ருப்போம் இல்லையா? நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அதனால தான் கேட்குறேன், நீங்களும் அதே மாதிரி தானே? சிம்பிள் விஷயம்தான். என்னன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தர் நம்மளை ஒரு வார்த்தையை கடினமாக பேசிட்டாங்கன்னா, நார்மலாக இருக்க பீப்புள் வந்து என்னென்னா, அதை அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா அது எவனோ ஒருத்தன் யாரோ ஏதோ பேசிட்டு போகிறாங்க, அவன் அதை சொல்லிட்டதால நம்ம மரியாதை கெட்டு போயிடுமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் அடுத்த ஒர்க்கை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதே ஓவர் திங்கிங் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேர்டை, அந்த டோனு, என்ன சொல்கிறது, அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு நைட் ஃபுல்லும் அதை ரீப்ளே பண்ணி 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 நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பார்ப்போம் இல்லையா வீடியோவில், அந்த மாதிரி திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் எதுக்காக அப்படி சொன்னேன்? நான் அமைதியாக இருந்திருக்கக்கூடாதுல்ல. அவனை அப்போவே ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அவனை அப்போவே ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். நான் ரொம்ப ஸ்டூப்பிட்டாக இருந்திருப்பேன்ல அவனுக்கு. இப்படியெல்லாம் நம்மளுடைய மனசு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கும். நடந்தது 2 நிமிஷம் தாங்க. ஆனால் அந்த வலி அந்த 2 நாள் நமக்கு இருக்கும். இதுதான் ஓவர் திங்கிங்கோட க்ரூயல்ட்டி. இப்போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? எதுக்காக ஓவர் திங்கிங் நமக்கு வருது? ஓவர் திங்கிங் வந்து சடனாக வர ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேயே டெவலப் ஆகுது. சைல்டுஹுட்டில் நம்ம எமோஷ்னலுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் என்ன சொல்லுது, சின்ன வயசுலேயே அதிகமான பொறுப்புகள் நமக்குள்ளே வருது இல்லையா? ஏர்லி ஏஜ்லேயே நம்முடைய பேரண்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. 2வது ஒரு ரிஜெக்ஷனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சிலர் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த ஒரு வழிகள் இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு ஒரு கான்ஷியஸ். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டு என்ன பண்ணுதுன்னா, ஒரு லெவலுக்கு வந்து வேறு ஒரு மோடுக்கு நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருது. அதனால தான் நம்ம ஹாப்பி மூமெண்ட்டில் கூட நம்ம மைண்டு கேட்கும், இதுக்கப்புறம் என்ன, நீ இப்போ சிரிக்கிற, நல்லா ரொம்பலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காத, வா போகலாம் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நடக்கும் இல்லையா? இது நிறைய பேருக்கும் நடக்கும். உண்மை தானே? ஓவர் திங்கிங்கை மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட் என்ன தெரியுமா? செல்ஃப் ப்ளேம். அதாவது நம்மளை குறை சொல்லிக்கிறது. என்னுடைய தவறுகளுக்கு நான் தான் காரணம் சொல்லி நம்மளை காயப்படுத்திக்கிறது. நம்ம தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்மளையே நமக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கிறீங்க, அது ஒரு க்ரைம் கிடையாது. நீங்கள் கேர் பண்ணுறது வீக்னஸ் இல்லை. ராங் பீப்புளுக்கு ரைட் ஹார்ட் கிடைச்சா பெயின் தான் வரும். புரியுதுங்களா? அது தவறு கிடையாது. ஓவர் திங்கிங் பீப்புள் யார் டீம் வந்து என்ன சொல்கிறது, ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஏன்னா யாராவது நல்லா இருக்கீங்களா கேட்டால் ஐம் ஃபைன், ஓகே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்க, நம்மளை ஏதாவது தவறாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பத்தில் நம்ம சொல்லிடுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், ஒரு படி மேலே போய் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நைட் டைமில் இல்லை, நம்ம படுக்கும்போது இல்லை, இப்படியெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாம், கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம், அவங்க சொன்னபடி செஞ்சுருக்கலாம்ல, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, அப்படி தோணுது இல்லையா? அது நைட் டைம் ஆங்ஸைட்டி. சடனாக ஒரு கண்ணீர் வருதில்ல,
ஒரு ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு ஒரு நெஞ்சில் ஒரு அழுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும். இது யாருக்கும் தெரியாது, நமக்குள்ளே இருக்கும். அதாவது நம்ம ஸ்ட்ராங்காக வெளியில் ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் பெயினை நம்ம கேரி பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் சொல்கிறேன். ஓவர் திங்கிங் இட்ஸ் என்ன சொல்ல, அது ஒரு எனிமி கிடையாது. அது என்ன சொல்லுன்னா, எனிமின்னா என்ன, ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்ல. மைண்ட் வந்து ஒரு கத்தி மாதிரி. ரைட்டாக யூஸ் பண்ணால் அது ப்ரொடெக்ஷன், ராங்காக யூஸ் பண்ணால் செல்ஃப் இன்ஜுரி ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போது நம்ம மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி தாட் வரும்பொழுது அந்த தாட்டுக்கெல்லாம் ஒரு நேம் வச்சுக்கோங்க. இது ஃபியர் தாட், இது ஒரு அசம்ஷனான தாட்டு, அதாவது ஒரு கற்பனை. இது ஃபேக்ட் கிடையாது, இது வந்து நிஜத்தில் நடக்காது. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பெயர்களை நம்ம நம்முடைய தாட்டுக்கு வச்சுக்கணும். நம்முடைய நினைவுகள், நம்ம நினச்சி பயப்படுறோமோ இல்லையா, அதுக்கு இப்படி நம்ம நேம் பண்ணும்போது அந்த தாட்டுக்கு அதோடைய பவர் வந்து கம்மியாகும். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட் டைமில் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். டயர்டாக இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு டிசிஷனும் நம்ம எடுக்கக்கூடாது. அது என்னென்னா, ஒரு ஃபேக் டேஞ்சர் இமேஜினேஷன் தான் கொண்டு வரும். அது நம்மளை ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ளே கொண்டு வரும். சரியா, நைட்டு எதையும் டிசைட் பண்ணாதீங்க. லைஃப் டிசிஷன் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்போட கன்க்ளூஷன் ஆகட்டும், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும், எதானாலும் அதை நைட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. மார்னிங் பண்ணுங்கள், ஒரு கிளாரிட்டி இருக்கும். மார்னிங்னா அது ஒரு என்ன சொல்ல, நம்ம எழுந்ததும் நம்மளுடைய பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா பட் டே டைமில் நம்ம நைட் வர்றதுக்குள்ளே பலதரப்பட்ட விஷயங்களை யோசிப்போம். ஸோ நம்ம பிரெயின் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், அதில் ஒரு கிளாரிட்டி இருக்காது. நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து சரியாக வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா. இனிமேல் எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, நைட் டைமில் யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்ன, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து என்ன சொல்கிற, ஒரு லாஜிக்காக ஒரு டைமுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது. பாடி மூமெண்ட்னா ஒர்க் ஆகும், பிரெயின் வந்து ஸ்லோ ஆகிடும். ரொம்ப திங்க் பண்ணி நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன சொல்ல வேண்டிய ஒரு சிம்பிளான ஒரு ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன். 10 நிமிஷம் ஒரு வேகமான ஒரு வாக், நல்ல ஒரு அதை சொல்ல கூல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து இது பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் ரொம்ப காம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிடும். சரி, இப்போது நீங்கள் ஓவர் திங்கிங் மைண்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, உங்ககிட்ட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, உங்ககிட்ட வந்து ஒரு டெப்த்தான ஒரு தாட் இருக்குது, பட் வந்து ஒரு ரைட் டைரக்ஷன் இருக்குது உங்ககிட்ட இல்லையா. இந்த சேம் மைண்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹீலர் ஆகிடுவீங்க, நீங்கள் ஒரு நல்ல ரைட்டர் ஆகிடுவீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நினைங்க, இந்த ஃபேஸை விட்டு நான் கண்டிப்பாக கடந்து போயிடுவேன், நான் புரோக்கன் கிடையாது, இது நான் வந்து கண்டிப்பாக ஹீல் ஆகிடுவேன், நான் கண்டிப்பாக நான் நினைக்கிற விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், நான் ஏன் இப்படி ஓவராக திங்க் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் யோசிங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஆழமாக திங்க் பண்ணிக்கோங்க. என் மைண்ட் வந்து என்ன பயமுறுத்துது, நான் என் மைண்டை விட பெரியவன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். சரிங்களா. நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்ல முடியுமா, தாட்ஸ் வந்து க்ளவுட்ஸ் மாதிரி, நீங்கள் ஸ்கை மாதிரி. க்ளவுட்ஸ் வந்து கலைஞ்சு போயிடும், ஸ்கை அங்கேயே இருக்கும் இல்லையா, அங்கே தான் இருக்கும்ல. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது என்ன சொல்ல, உங்கள் ஹார்ட்டை லைக் பண்ணியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மைண்டுக்கிட்டே சொல்லுங்கள், உன்னை விட நான் பெரிய ஆள், நான் தனியாக இல்லை, என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்ன்ட்டு சொல்லிவிட்டு இந்த ஓவர் திங்கிங் பண்ணுற தூரமாக வச்சுருங்க. இந்த மைண்டில் உள்ள திங்கிங் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி, சிலர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் சைலண்ட் ஸ்ட்ரகிளில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன், இது உங்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீங்கள் அழகாக வாழுங்க. இனிமேல் நைட் தூங்க போகும்பொழுது நம்ம மனசு அமைதி இல்லாமல் இருக்கக்கூடாது, அமைதியான தூக்கத்தை வைங்க. என்ன டிசிஷன் எடுத்தாலும் காலையில் எழுந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும். எத்தனை தடவை விழுந்தாலும் என்னால் எழுந்து ஓட முடியுன்ற நம்பிக்கையை வச்சுக்கோங்க, புரியுதுங்களா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போவுமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். பட் மதிக்க கற்றுக்கோங்க, வேல்யூ பண்ணுங்கள் எல்லாரையும், எல்லா விஷயங்களையும் சரி, புரியுதுங்களா. அன்வான்ட் விஷயங்கள்லேருந்து தூரமாக இருங்க. நாளை சந்தோஷமாக ஆரம்பிங்க, பாசிட்டிவாக ஆரம்பிங்க. ஓகே, டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.